சென்ட்ரல் பேங்க் ஏடிஎம் கார்டுக்கு எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். நீங்க வந்து ஆன்லைன்லயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டை வந்து போஸ்ட்ல வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீடியோல எப்படி பண்றது அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். ஸோ இதற்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட் மொபைல் ஆப் உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ அந்த ஆப் மூலியமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அந்த ஆப்ல எப்படி வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நீங்க அதை பார்த்துட்டு அதுல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இதுல வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். சென்ட் மொபைல் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கார்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் டெபிட் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் வந்து கார்டு இருக்குது. அதில் வந்து இந்த இன்சூரன்ஸ் ஃபீ, அதுக்கப்புறம் ஏஎம்சி அப்படின்ற அந்த ஃபீ எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஒவ்வொரு கார்டுக்கு என்ன ஃபீ வந்து இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த கார்டு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஃபீ கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கீழே வந்து அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க. அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஹோல்டர் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. ஹோல்டர் நேம் நீங்கள் வந்து இங்கே என்ட்ரு பண்ணணும். ஸோ அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அந்த செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே அக்கௌண்ட் நம்பர் ஷோ ஆகும். அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நேம் ஆன் கார்டில் வந்து என்ன நேம் இருக்குமோ அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணதுமே உங்களோட அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னு வந்து பார்த்துக்கோங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கார்டை வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ அதனால் அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. இல்லாட்டி ஏதாவது ஆல்ட்ரு பண்ணால் ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கார்ட் டைப் நீங்கள் வந்து வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கார்ட் டைப்பை என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் பின் கேட்டிருப்பாங்க, அதையும் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ டிரான்சாக்ஷன் பின் வந்து உங்களுக்கு தெரியலனா அதை எப்படி வந்து ரீசெட் பண்ணுறது, எப்படி அந்த பின்னை தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலோடைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு டிரான்சாக்ஷன் பின் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பின் நீங்கள் என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து டெபிட் கார்டு வந்து அப்ளை ஆகிடும். அப்ளை ஆனதுமே பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் ஒரு 2 வீக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட்டில் வந்து டெபிட் கார்டு பார்த்தீங்கன்னா வந்து சென்ட் பண்ணி வந்து வச்சுருவாங்க. சென்ட்ரல் பேங்க் ஏடிஎம் கார்டுக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.